மீன் வாங்குறதுக்காக இன்னைக்கு நானும் ஹஸ்பண்டும் வந்து காலையிலே மீன் கடைக்கு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக நிறைய மீன் இருந்துச்சு. அங்கே ஒரு அண்ணா வந்து சூப்பராக ஸ்லைஸ் போட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு அதை தான் வைக்க போகிறேன். எப்பவும் போல் கொஞ்சம் வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் குழம்புக்கும் தனியாக எடுத்து வச்சாச்சு. முதல்ல மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு சாப்பாடுக்கு அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். போன தடவை மீன் குழம்பு வைக்கும் போது மசாலா எல்லாமே வறுத்தரிச்சு செஞ்சிருந்தேன் இல்லையா, இந்த வாட்டி வந்து தேங்காவை மட்டும்தான் வறுத்தெடுக்க போகிறேன். மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில தாளிச்சு எடுத்துட்டு தக்காளி பழத்தை கையாலேயே கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் துருவலை மட்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு மசாலாவோட சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். மீன் குழம்பு வச்சு முடிச்ச கையோட இந்த நெய்ச்சோறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன் நம்ம அதை செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு. சரி இன்னைக்கு அதுவே செஞ்சிடலாம்னு நெய்ச்சோறுக்கும் மீன் குழம்புக்கும் வேற லெவலில் காம்பினேஷனாக இருந்துச்சு. நெய்ச்சோரை தாளிச்சு விட்டுட்டு மீன் வறுவலுக்கு வந்து மசாலா போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லாவே பிடிச்சி வந்திருக்கு. அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். மீன் குழம்பும் நல்லா ரெடியாகி வந்திருந்தது. மத்தியானத்துக்குள்ள அது இன்னுமே திக்காயிரும். சாப்பாடும் சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது.